நான் ஒரு 3 மாசமா வேலை தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. இப்போ கடைசியாக ஒரு வெள்ளிக்கிழமை தான் வேலைக்கு சேர்ந்தேன். எல்லாம் கோரக சித்தர் ஐயா அருளாலையும் முத்தலக சித்தர் அருளாலையும் நடந்துச்சு. வணக்கம். கோரக்கர் சித்தர் இங்கே வழிபாடு நடந்துட்டுருக்கு. இது ஆவூரில் முத்தலக ஐயா உடைய இல்லத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அனைவரும் வந்து இந்த உலக வாழ்க்கை அதுக்கு மேலே மேற்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையை உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக உணருவீங்க. இது முருகன் வந்து முருகனை வழிபட்டவர் கோரக்கருங்கிறவர். அந்த சித்தர் வந்து நமக்கு இங்கே வழிபாடு இந்த ஊரில் கும்போணத்தில் இப்படி ஒரு இடத்துல நடக்குதுங்கிறது ரொம்ப நமக்கு அற்புதமான ஒன்று. அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வேளாங்கண்ணி அருகே உள்ள கோரக்க சித்தர் அதே மகிமை இங்கே ஐயா இது இருக்குது. கோரக்க சித்தர் ஐயா எல்லாமே நல்லா செய்கிறாங்க. நல்லவங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்குறாங்க. அதனால் எல்லாரும் வாங்க. நடக்குது, நல்லதே நடக்குது. எல்லாருக்கும் நாங்களும் பலன் அடைஞ்சிருக்கோம். எல்லாம் நிறைய பேர் வராங்க. மாதம் மாதம் நல்லது தான் நடக்குது. எல்லாருக்கும் நல்லது நடக்குது. நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி இந்த ஆவூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் ஸ்டாப் அருகில் உள்ள முத்தலகன் ஐயா அவர்களின் இல்லத்தில் ஸ்ரீ கோரக்க சித்தர் வழிபாடு ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்றும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கோரக்க சித்தரின் திருவுருளை பெற அனைத்து அன்பர்களையும் அழைக்கின்றார் முத்தலகன் சித்தர் அவர்கள். கோரக்க சித்தரின் அருள் பெருக, நலம் பெருக, வளம் பெருக. திருச்சிற்றம்பலம். அப்படியே அவங்க இதுவரையிலையும் ஐயா கோரக்கருடைய அருளால் இதுவரையும் நாங்கள் 59வது யாகம் பண்ணியிருக்கோம். அடுத்தது மே மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 60வது பௌர்ணமி ஆவூரில் ஐயா அடிகளார் இடத்துல நடக்குது. அனைத்து அடிகளார் மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அவங்கவுங்க நலம் பெறுமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் வளையமாலேருந்து வரமா கோரக்க சித்தர் ஐயாவுடைய வழிபாடு தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். நினைத்தது நடக்குது. மிக பிரம்மாண்டமான யாகசாலை பூஜை ஐயா முத்தலகன் ஐயா சித்தர் ஐயா ஆவூரில் மெயின் ரோட்டில் அந்த சித்தருக்கு வழிபாட்டு மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நான் மாதந்தோறும் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய பிரார்த்தனை வச்சேன். அதே போல் நிவர்த்தி ஆகுது. அதே போல் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது முழுமையாக நான் உணர்ந்ததுனால நான் அந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். கோரக்க சித்தர் ஐயா வாழ்க, முத்தலகண்ணன் வாழ்க. வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்த நம்முடைய கோரக்க சித்தர் வழிபாட்டிலே, அந்த வழிபாட்டினுடைய அடிப்படையிலே ஐயா முத்தலகன் ஐயா ஆவூரிலே ஒரு ஐம்பொன் சிலையை வைத்து அதுக்கு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக 59 மாதம் முடிந்து விட்டது. நீ வருகிற மாதம் 60 மாதமாக 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக யாகமும், இந்த யாகத்தினுடைய அடிப்படையிலே திருமுறைகள் 12 திருமுறைகளும் பாடப்படுகின்றன. தேவாரம், திருப்புகள், அருப்பா, வள்ளல் பெருமானுடைய அருப்பா பாடல்கள் எல்லாம் பாடி சித்தருடைய பாடல்கள்
இதெல்லாம் பாடி வந்த அடியார்கள் எல்லோரும் நல்ல பலன் பெற்றிருக்கிறார்கள். குழந்தை இல்லாததுக்கு குழந்தை, படிப்பு சரியா வராததுக்கு படிப்பு வந்திருக்கிறது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது, தொழில் சரியானபடி நடக்காத காரணத்தினால் தொழில் நல்லபடி கணவன் மனைவிக்குள்ள சண்டையெல்லாம் தீர்ந்து அவர்கள் சுமூகமாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது கோரக்க சித்தர். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக என்ன இனிய நண்பர் அவர் ஐயா. அதனால் கிட்டத்தட்ட ஐயாவுடைய தொடர்பு எனக்கு ஒரு 35-40 ஆண்டுகளாக தொடர்பு உள்ளவர். நானும் தொடர்ந்து இந்த திருமறைகளும் நானும் ரேவதி அம்மாவும் தொடர்ந்து பாடல் பாடிக்கொண்டு அது எவ்வளவு நிகழ்வு இருந்தாலும் கூட அதையெல்லாம் தடைப்பட்டு நாங்கள் இங்கே திருமறைகளை பாடி இறைவனுடைய சிவநாமத்தை சொல்லி வல்லப்பெருமானுடைய அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையின் பேசி மக்கள் நலமுடன் வாழ எல்லா செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லும் மன நிம்மதியான வாழ்க்கையும் கவலை இல்லாத வாழ்க்கை தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் என்று திருக்குறளை சொல்வார்கள். அந்த மனக்கவலை பாற்றக்கூடிய ஒரு மருந்தாக கோரக்கர் சித்த வழிபாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் எல்லா பலனும் பெற்று யாம் பெற்ற பெண் இன்பம் சொல்வார்கள். அந்த மாதிரி எல்லா இன்பமும் எல்லா நிலையிலையும் உயர்ந்த நிலையாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிக்கடி மக்கள் பெருக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இதை பலன் பெற்றவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதை நிலையாக ஒரு நல்ல அமைதியான ஒரு சித்தருடைய வழிபாட்டிலே ஐயா அவர்கள் கோரனுடைய முத்தழகன் அவர்கள் நல்ல அருமையாக அதை செய்கிறார்கள். யாகம் படைத்து அந்த அபிஷேகத்திலையும் நல்ல முறையில் செய்து இதாக மக்கள் நலம் பெற, இந்த நாடு நலம் பெற, மக்கள் நலம் பெற எல்லாம் ஐயா அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கார். நாங்களும் அடியர்களும் கலந்து கொண்டு சிறந்து நீங்கள் எல்லா நாட்டிலே கவலையின்றும் நோயின்றும் நொடியின்றும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமும். கோரக்க சித்தாதிகள் போற்றி போற்றி போற்றி.